இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 10, 2024 10/4/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும். வளர்பிறை த்விதியை திதி மாலை 5:34 வரை. அதன் பிறகு திருதியை திதி. சித்த அமிர்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷராசி. இன்று படிக்கிற குழந்தைகளுக்கு மனசை தைரியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மனசில் தைரியம் மட்டும் இல்லாமல் படிக்கிற ஆர்வம் ஏற்பட்டு அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. உடல் ரீதியான சோர்வுகள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இன்றைக்கி நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசில் நின்று எக்ஸாமில் எழுதக்கூடிய டைமில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் மற்றும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி மன நிம்மதி ஏற்படும். இன்ஃபேக்ட் குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டதுனால மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கடன் இருக்குது, ஆனால் கவலைப்பட மாட்டீங்க. தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டு அல்லது ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்த சில விஷயங்களில் இன்று நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக பண லாபம் அதிகரிக்கும், மன நிம்மதி ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். செலவுகள் ஏற்படும், ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சந்தோஷத்தை தரும். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக ஏற்படும் செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைச்சாலும் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தேவையற்ற பேச்சுக்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். ரிஷபராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். இந்த சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். சிலருக்கு ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அவங்க ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான செலவுகள், வீடு மனை மற்றும் உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்தெல்லாம் பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று அவர்களின் எதிர்மறை எண்ணங்களின் காரணமாக தள்ளி போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவு சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய தந்தையின் அறிவை பயன்படுத்துவீர்கள். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை பேசி தீர்த்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடனான மனஸ்தாபம் விலகி குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான செயல்பாடுகள் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபார ரீதியாகவோ அல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்துவீர்கள். இதன் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தையும் பணவரவையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தசமஸ்தானாதிபதி சனி ஆட்சி பலத்தோடு செவ்வாயோடு இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பேசுகிற தொழில் பண்ணுறவராக இருந்தால் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு
மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும். நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய அலுவல் ரீதியான மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க, சமாளித்து செயல்படுவீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய பெரிய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் பிரச்சனை இல்லை, உங்கள் அலுவலக பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோ உங்கள் ஓனரோ உங்களை பார்த்து பெருமைப்பட்டு பேசுவார், உங்களை பாராட்டி பேசுவார். இது உங்களுடைய எதிரிகளுக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்தும். வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது, அவர்களுடன் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பெரிய மனிதர்களின் நட்பு பாராட்டி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தன வருமானத்திற்கு குறைவு இருக்காது, உங்களுடைய செல்வாக்குக்கு குறைவு இருக்காது, காரிய வெற்றி ஏற்படும். ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. தாயாரின் ஆரோக்கியம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விஷயமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு மிக்க நபரின் பாராட்டுதலை பெறுகின்ற யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு காரியத்தை வெற்றி நடை போடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளின் பங்கு இருந்ததுன்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான தீர்வை எட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவோடு சேர்ந்து பார்வை. இதனால் உங்களுக்கு தன வருமானம், பூமி தொடர்பான லாபம் ஏற்படுதல், பூமியின் மூலமாக விரயம் ஏற்பட்ட செலவுகள்லாம் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த அந்த வழக்குகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு தனவரவு ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பை தருகின்ற சிறப்பான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவார்டுனா சாதாரண ரிவார்டு இல்லை, கேஷ் ரிவார்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாரின் ஜேர்னி போயிட்டு வரதுக்கு உண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தசமஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் குரு சந்திரனோடு சேர்ந்திருக்கார், ராசிநாதனோட. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதியான புதன் உங்களுடைய 9ஆம் இடத்துல பித்திருக்காரங்களோட சேர்ந்திருக்காரு. அதனால தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் எதிரிகளை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களுக்கு யார் இத்தனை நாளாக போட்டியாளராக இருக்காங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்பாங்க அல்லது உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக நட்பு பாராட்டுவார்கள். சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உதவி கேட்டாங்கன்னா மறுக்காமல் செஞ்சு கொடுங்க, அது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் பேசுறது புத்திசாலித்தனமாக பேசுவீங்க, ஆனால் உங்களுக்கு இருக்கிற நியாய தர்மத்தை பார்த்து பேசுகிறதுக்கு நியாயமாக இருந்தாலும் சில விஷயத்தில் நியாய தர்மம் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம். குடும்ப எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். அது குழந்தைகளையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வியாபாரத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள்.
உடம்பு ரீதியான மன ரீதியான தொல்லைகள் விலகும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சப்தமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்காரு. அதனால் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்ககிட்ட எல்லாம் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அனாவசியமான வார்த்தை விரயங்கள், நீங்கள் விரக்தித்தனமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு கேட்பவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி குதர்க்க எண்ணங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்களுடைய பண விவகாரங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் வக்கரகதியில் 2ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு வருமானத்திற்கு தொய்வு இருக்காது. செலவுகளையும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன விரக்தி ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். விரக்தி ஏற்படுறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. வளர்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு, குருவோடு சேர்ந்து இருக்காரு, சனி பார்வையில் இருக்காருங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் அது கூட கெடுபலனை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம். என்ன, தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமானம், தொழில் ரீதியான வருமானம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரிகளை டைரக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதாவது உங்களுடைய எதிரிகள், காம்படிட்டர்ஸ், உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற துரோகிகள், இவர்களை இனம் கண்டு செயல்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி, டைரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற கவலைகளையோ தடுமாற்றங்களையோ வெளிக்காட்டாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் எதனாலனா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு உண்டான செலவுகள், உங்களுடைய தவறுகளினால் வரக்கூடிய செலவுகள், அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள். குறிப்பாக 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வருமானத்தை தந்தாலும் உங்களுக்கு சில தேவையற்ற ஆரோக்கிய சங்கடங்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பண வருமானம் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு சஞ்சலம் அதை அடையிறதுக்கு உண்டான நேரம். அதனால் தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நிதானமாக செயல்படுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு சந்திரனின் பார்வை இருக்குது. இந்த 2 கிரகங்களும் தனியாக நேராக பார்த்தா நல்லது. ஆனால் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனசுக்கும் வாய்க்கும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பேசுவீங்க, யோசிக்கிறதெல்லாம் பேசுறதுனால எதிரில் இருக்கிறவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம், அல்லது எதிரில் இருக்கிறவங்கள அவமரியாதைப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேச வேண்டிய நாள். பண விவகாரங்களில் செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஈகோ கிளாஷ் வரும். இன்றைக்கி நீங்கள் என்ன பேசினாலும் சரி, உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும், இல்லை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். இந்த பணத்தை ஏன் செலவு பண்ண, அந்த பணத்தை ஏன் செலவு பண்ணன்னு உங்கள் வாழ்க்கை துணை கேட்கும் பொழுது உங்களுக்கு இரிட்டேட் ஆகிட்டு கோவப்பட்டு கத்துவீங்க. அது பெருசாக வெடிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய செலவுகள் காரணமாக குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏதோ ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் மனசில் எண்ண ஓட்டங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ இல்லை சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயமோ மனக்கவலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கணும்னு வரவங்ககிட்ட உங்களால் அட்வைஸ் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. யூ ஹவ் டு கட் அ சாரி ஃபிகர் பிஃபோர் தெம். அதனால் முன் யோசனையோடு செயல்படுங்க. தெரியலங்கிறத கூட பதவீசாக சொல்ல பழகிக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் லூஸ் டாக்ஸ் விட்டுறாதீங்க. உங்களுடைய வியாபாரத்திலோ, உங்களுடைய கடன் பிரச்சனையிலையோ, இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ நீங்களாக எதையாவது சொல்ல போக அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பணம் கொடுக்க வந்தவர்கிட்ட நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, நான் கணக்கு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா இதான் சாக்குன்னு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
பணம் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு, மேனேஜ்மெண்ட்டுடைய சப்போர்ட், இப்படி எல்லாமே சாதகமாக இருக்குது. 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை, அந்த சனியின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அதனால் கவனமாக பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடனோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ இன்று வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில், நண்பர்கள் விஷயத்தில், சக பணியாளர்கள் விஷயத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, உங்கள் மேனேஜர், சீனியர் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், இப்படி எல்லாரும் உங்ககிட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை பங்கெடுத்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அது உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு மன நிறைவை தரக்கூடிய முன்னேற்றகரமான நாள். காரிய வெற்றி ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பண வருமானத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய நேரம். சுய முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் துவங்கலாமா அப்படிங்கிற யோசனை நண்பர்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு மனசளவில் பாதிப்பு இருந்ததுன்னா அந்த பாதிப்பை போக்கக்கூடிய வகையில் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கஜகேசரி யோகம் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்பட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வியாபார விஷயத்திலோ குழந்தைகள் விஷயத்திலோ சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைக்கி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப கராராக இருக்காதீங்க. நீங்கள் கராராக பேசினீங்கன்னா, நீங்கள் கராராக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசினீங்கன்னா அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற தெளிவான நாள். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நண்பர்கள் உதவி செய்யும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க வேண்டாத பேச்சுக்களை பேசுவாங்க. அதனால் அதை காது கொடுத்து கேட்கறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடல் ரீதியான சோர்வுகள், குறிப்பாக கால் முட்டிக்கு கீழே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் தடுமாற்றத்தையும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். உங்கள்கிட்ட இருக்கிற நிலத்தை விற்கலான்னா அதை விற்க முடியாது. அடமானம் வைக்கலான்னாலும் அடமானம் வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னொரு 10-15 நாள் தான். அந்த செவ்வாய் 13 நாள் தான். செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தை விஷயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில காரிய வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அஃபிஷியல் ரீசனுக்காக, வேலை தேடுற விஷயத்துக்காகவோ இல்லை கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள். அலுவல் ரீதியான உங்களுடைய மேலதிகாரிகளின் கோபத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் தொய்வுகள் இருக்காது, சமாளிக்கக்கூடிய வகையில். ஏன்னா புதன் வக்கரகதியில் இருக்கார் 5ஆம் இடத்துல. புதன் சூரியன் சேர்க்கை 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும்.
அறிவு சார்ந்த விஷயங்கள், அரசாங்க விஷயங்கள், கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கும் திறமைக்குண்டான செல்வாக்கு ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சப்தமஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி. இன்று குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரித்து வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார வளர்ச்சி உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு எதிரில் வளர்வதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால் நீண்ட நாட்களாக தொய்வுகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் காஷியஸாக இருங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை எப்போ வேணால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி, உடன்பிறப்புகளால் சந்தோஷமான செய்திகள் வருவது, உடன்பிறப்புகளின் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, புதன், சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 4ஆம் இடத்துல சுக்கிரன், தசமஸ்தானத்தை சூரியன் சுக்கிரன் பார்க்குறாங்க. சந்திரன் புதனோட சேர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை புதன் பார்க்குறாரு. அதனால் அலுவல் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைப்பு இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது, தனலாபம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்வை சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் அல்லது மூச்சு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கெடுதலை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடத்து குரு சந்திரன் உங்கள் மனசுலையும் உடம்புலையும் தெம்பையும் தைரியத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகளை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக பூமியில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் மருத்துவ உதவிகள் மூலமாக சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தமாக ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அது பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய தாயாரோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு பயம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைத்தாலும் அது பற்றிய பயம் மனசில் சஞ்சலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த சஞ்சலத்தை தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக யாருக்கிட்ட அப்படின்னு குழந்தைங்கிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்லை சகோதர சகோதரிகளோட உடன்பிறப்புகள்
இவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, இன்றைக்கி எதுவும் பேசாதீங்க, இன்னும் ஒரு நாள் அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணினா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி, மனசில் தைரியத்தை தரக்கூடிய பண வரவை ஏற்படுத்துகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்க, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, இல்லை உங்கள் வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு அவர் போயிட்டாருன்னா இன்றைக்கி அவர் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் என்னதான் சண்டை இருந்தாலும் இன்று அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க பதவி அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் குடும்பத்தில் ஒற்றுமைக்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆரோக்கியத்திலும் இது பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டும் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முன்கோபத்தை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். வாக்குச்சாதுரியம், இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். கணவன் மனைவி உறவிலோ குடும்பத்திலோ இருந்த குழப்பங்களை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தர வேளையில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது காலார நடந்து போயிட்டு வரதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் மனசில் கவலையாக அரிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் அரிக்கிறது நிறுத்தி கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள், எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு வர்றதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் நீங்கள் நிம்மதியாக செயல்படுவீங்க. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மீன ராசி, குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராகவோ இல்லை வழக்கறிஞராகவோ இருந்தால் இன்றைக்கி வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பிரச்சனையை தள்ளி போடுவீங்க. இந்த தள்ளி போடுறதுனால எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போ நேரம் நல்லா இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான நேரம். மீண்டும் பெரிய வியாதி வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. குறிப்பாக உங்களுடைய இடுப்பு பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த செலவுகள், பூமி தொடர்பான செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் வந்துருக்கு. அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். பட் இருந்தாலும் குடும்ப சப்போர்ட் இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய கவலை அதிகரிக்கக்கூடிய நேரம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தாரோ இல்லை நண்பர்களோ அல்ல டாக்டர்ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் வார்த்தைகள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கையானது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக நீங்கள் 30 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய நோக்கம் அறிந்து பழகுவது நல்லது.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குறிப்பாக வண்டி வாகன வகையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி விஷயமா செலவுகள், நடப்பயணம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. இன்று உங்களுக்கு மருத்துவம் அல்லது வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்றன. இருப்பினும் குடும்ப சப்போர்ட் கிடைக்கிறதுனால, குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.